ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இலந்தப்பழம் எனக்கு ஒரு ஆள் கொண்டு 3 இலந்தப்பழம் தந்துடுமா. அதை இடித்து கருப்பட்டி போட்டு திங்கிறேன். நல்லா வைக்கும். கருப்பட்டி போட்டு இடித்து தின்றேன். நான் பிள்ளை உண்டு வைக்கும்போது அதிகமாக தான் திம்பேன். இப்போவும் திம்பேன். மனோரமாக ஒரு பாட்டு படிப்பேன். அதே மாதிரி இது பனங்காய் பனாட்டு இதெல்லாம் வாங்கி திங்க. இதெல்லாம் உடலுக்கு நல்ல. என்னது மானமா ரசிக்கத்தூள் திங்க மாட்டேன். வேணாம். இது இலந்தப்பழம். என்னமோ மனோரமா ஒரு பாட்டு என்னமோ ஒரு பாட்டில் படிப்பாமா. இலந்தப்பழம் செக்க சிவந்த பழம் தேனாட்டும் இனிக்கும் பழம் இலந்தப்பழம் இனித்து எடுத்து கடிக்கலாம் மறந்து போன பின்னால் ஊற வச்சு திங்கலாம். அந்த இலந்த பழத்துக்கு ஒரு பாட்டே இருக்குது. மதினால அந்த 3ஆவதுக்கு நாங்கள் போய்க்கும்போது நானே மாப்பிள்ளையும் தான் போனோம். அப்போ ரொம்ப கொஞ்சம் அவுட்டரில் போட்டிருந்தான். அதான் இங்கே நடந்து வந்துடுவோம் ராத்திரிக்கு. அப்போ பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துரு. அந்த தோட்டத்தில் எல்லா பிள்ளைகளும் தொட்டியில் கிடந்து நம்ம ஊரில் குளிச்சாப்புல குளிச்சுக்கிட்டு இருந்துரு. அப்போ இழந்த பழம் அங்கேருந்து நிறைய உளுந்து கிடந்துரு. நாங்கள் அழகாய்க்கிற இழந்த பழத்தை பார்த்தா திங்கணும் போல். இதேமாதிரி இழந்த பழம் தான். அப்போ அரபி தோட்டத்துக்காரர் நின்றார். கேட்டோம். நியாயமான பழம் அள்ளி தந்தார். நான் மானமாக நம்ம தோட்டத்துக்காரராக வேலைக்காரராக தெரியலையே பார்த்தா ஹலால்னு தந்தார். திண்டோம். அதுக்கு பிறகு இப்போ வரமாட்டேங்கிற சின்ன இழந்த பழம் யாராச்சும் கண்டா வாங்கித்தாங்கம்மா. புட்டு போட்டு புட்டு நிறைய வச்சுக்கிறேன். கருப்பட்டி இடித்து தின்னா ரொம்ப நல்லா வைக்கும். நீங்களோட இப்படி இடித்து தின்னுங்க. சிவமாவுக்கு ஒரே சிரிப்பு தாம்மா. பார்த்து பார்த்தாக்கு அழகிடுமா. சூப்பராக இருக்குது. மனமாக இருக்குது. நல்லா இப்போ நீ கொண்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்